ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுன்றதை பற்றி தான். ஓகே, ஸோ என்னதான் மேனிஃபெஸ்டேஷன் ரியாலிட்டி கிரியேஷன் பற்றிலாம் நான் பேசினாலுமே we are still a physical being living in this physical world. ஓகே, ஸோ நம்ம ஃபிசிக்கல் பீயிங்ன்றதுனால நம்ம ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஆக்ஷன் எடுக்காமல் மேனிஃபெஸ்டேஷன்றது இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஆக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு தடவையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு வேலையை பார்க்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நீங்கள் அந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தள்ளி போட்டுட்டோமேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அந்த ஒரு லூப்பில் ஃபார்ம் ஆகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நான் எப்படி ப்ரொக்ராஸ்டினேஷனை சால்வ் பண்ணேன், நீங்களும் எப்படி ப்ரொக்ராஸ்டினேஷனை சால்வ் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் நான் எப்படி சொல்லி தரணும் அதே மாதிரி அதே கான்செப்ட்ஸை வச்சு ஐ வில் டீச் யூ ஹவு யூ கேன் சால்வ் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் செல்ஃப் கான்செப்ட். முதல்ல நீங்கள் யாரை உங்களை டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க. என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப் ஆக்சஸ் வேணும், வேர் யூ வில் கெட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், கோர்சஸ், ட்ரைனிங்ஸ், மெடிடேஷன்ஸ், அஃபர்மேஷன் ட்ராக்ஸ், நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பேக் டு த வீடியோ. ஸோ செல்ஃப் கான்செப்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஐ ஆம் நாட் டிசிப்ளின்ட் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்செப்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கோ, எவ்வளோ வருஷமாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கோ அவ்வளோ நீங்கள் இந்த செல்ஃப் கான்செப்டை நீங்கள் என்கிரீன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சேஞ்ச் ஹவ் யூ லுக் அட் யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்கிறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் செல்ஃப் கான்செப்டை மாற்றலாம். ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்ட் பற்றி நான் இப்போ எல்லா வீடியோவில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செல்ஃப் கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து யூ கேன் சேஞ்ச், தட்ஸ் த சிம்பிள் ஃபேக்ட். ஓகே, ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் செல்ஃப் கான்செப்ட் வந்து ஐ ஆம் டிசிப்ளின்ட், ஐ ஆம் ஃபோக்கஸ்ட், ஐ ஆம் கன்சிஸ்டன்ட், ஆர் வேறு எந்த வார்த்தைகள், வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் ஈஸியாக ரிலன்ஸ்லெஸ்ஸாக ஆக்ஷன் எடுப்பேன், நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ஞாபகம் வருதோ நீங்கள் செல்ஃப் கான்செப்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, முக்கியமாக நைட் தூங்க போகும்போது காலையில் ஏந்துக்கும் போது தீட்டா ஸ்டேட்டில் இருப்பீங்க, அதாவது ரொம்ப ட்ரௌசியான ஸ்டேட்டில் இருப்பீங்க. அந்த ட்ரௌசியான ஸ்டேட்டில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். கான்ஷியஸ் மைண்ட் வந்து உள்ள பூந்து டவுட், ஃபியர் இந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து உள்ள பூந்து கெடுக்காது. ஓகே, ஸோ யூ சே ஐ ஆம் டிசிப்ளின்ட், ஐ ஆம் கன்சிஸ்டன்ட், ஐ ஆம் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள். ஓகே, இது சொன்ன அப்புறம் ஐயோ டிசிப்ளின்டாக இல்லையே, ஐயோ நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது இல்லையா, நான் வேலை பார்க்கறது இல்லையா, நான் வந்து ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்போ நான் வந்து டிசிப்ளின் இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து உங்களையும் நீங்கள் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறீங்கன்ற பட்சத்தில் தென் திஸ் வில் நாட் ஒர்க். ஓகே, பிகாஸ் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி உங்கள் இன்டர்னல் வேர்ல்ட் இஸ் த காஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ வெளியில் என்ன நடக்குதோ, இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க, இந்த உடம்பு இஸ் கனெக்டட் டு 3D ரியாலிட்டி, டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இந்த உடம்புமே இட்ஸ் அ டெட் வேர்ல்ட், இது இறந்து போன உடம்பு. ஐ மீன் இட் சவுண்ட்ஸ் வியர்டாக தான் இருக்கும், பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் உங்கள் மைண்ட் லெவலில், உங்கள் ஐடென்டிட்டி லெவலில், உங்கள் அவேர்னஸ் லெவலில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நீங்கள் உடம்பும் பண்ணும். ஓகே, தட் இன்க்ளூட்ஸ் பிஹேவியர், தட் இன்க்ளூட்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிற ஒரு பர்சன், ரொம்ப நிறைய ஃபோக்கஸ்டாக டெய்லி ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இல்லாமல் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த பிஹேவியர் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் செல்ஃப் கான்செப்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் ஆக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் வந்து செல்ஃப் கான்செப்ட் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உல்டாவாக பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் திஸ் வில் நாட் ஒர்க். இதனால தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு ப்ராப்ளம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது, நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சால்வ் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒன்ஸ் அண்ட் ஃபார் எவர், யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஸோ தன்னைத்தானே ஒரு டிசிப்ளின்டான பர்சன், ஒரு கன்சிஸ்டன்டான பர்சன், ஒரு ஃபோக்கஸ்டான பர்சன், ஒரு எப்பவுமே ஆக்ஷன் எடுக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கிட்டால் மட்டுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ டிஃபைன் யுவர் செல்ஃப். எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் தன்னைத்தானே பற்றி யோசிக்கும் போது, எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களை பற்றி யோசிக்கும் போது யூ சே டு யுவர் செல்ஃப் ஐ எம் டிசிப்ளின்ட் அஸ் ஃபக். எல்லாரை விட நான் தான் ரொம்ப டிசிப்ளின்ட். என்னோட ஒர்க் என்வைரன்மெண்ட்டில் நான் தான் டிசிப்ளின்ட், என் சிட்டியில் நான் டிசிப்ளின்ட், இந்த கண்ட்ரி நான் டிசிப்ளின்ட். என்ன மாதிரி டிசிப்ளினான பர்சன் யாராவது பார்க்க முடியாது. எவ்வளோ எக்ஸாகரேட் பண்ணி உங்களை பற்றியே நீங்கள் சொல்லிக்க முடியுமோ பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக ரொம்ப பீத்திக்கிட்டு நீங்களே உங்களை பற்றி பேசிக்கலன்ற பட்சத்தில் வேறு யாரும் பேச போகிறது கிடையாது, வேறு யாரும் பேசவும் தேவையில்லை. பட் நீங்கள் உங்களுக்காக இல்லைன்னா யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ எவ்வளோ ரொம்ப கிரேசியாக ரொம்ப பிக் திங்ஸை வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்க முடியுமோ எவ்வளோ யூ வில் ஜென்ரேட் எமோஷன். ஓகே, சும்மா ஐ ஆம் டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லாமல் மேபி யூ கேன் நீங்கள் சொல்லலாம், பட் ஐ ஆம் டிசிப்ளின் இல்லாமல் ஐ ஆம் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் எனி ஒன் கேன் எவர் மீட். ஆர் வந்து என்ன மாதிரி ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளை யாராலையும் பார்த்துருக்க முடியாது, என்ன மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மைண்டை யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்னை விட ஃபோக்கஸ் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. நான் தான்
எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே எனக்கு தான் ஃபோக்கஸ் நிறைய இருக்குது, எனக்கு தான் கன்சிஸ்டன்சி நிறைய இருக்குது. நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சேன்னா அதை கன்சிஸ்டண்டாக எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன், நானாக நிறுத்துற வரைக்கும். அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களே நீங்கள் உயர்த்தி பேசிக்க முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செல்ஃப் கான்செப்டில் பேசிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஸோ இது சொல்லிட்ட அப்புறம் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் ஸ்டில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, ஸ்டில் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எதை மாற்றக்கூடாது. நீங்கள் என்ன தான் 3D ரியாலிட்டியில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ நீங்கள் இந்த செல்ஃப் கான்செப்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை பூரா. ஓகே, நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலைன்ற பட்சத்தில் தென் அஃப்கோர்ஸ் யூ வில் நாட் சால்வ் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஓகே, ஸோ இதை நீங்கள் சொல்லிட்டா மட்டும் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு கிடையாது. தேர் ஸ்டில் மோர் ஸ்டெப்ஸ். ஓகே, பட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஓகே, ஸோ உங்களோட ட்ரஸ்ட், நீங்கள் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை செல்ஃப் கான்செப்டோட கனெக்ஷன் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை செல்ஃப் கான்செப்டோட கனெக்ட் பண்ணாதீங்க. செல்ஃப் கான்செப்ட் வேறு, நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் வேறு. நீங்கள் ஆக்ஷனே எடுக்கல, நீங்கள் வந்து தத்தியாக டெய்லி காலையில் ஏந்திலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு சும்மா பழக்க பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எதுவுமே லேர்ன் பண்ணல, எதுவுமே ஸ்டடி பண்ணல, எதுவுமே ரிசர்ச் பண்ணல, எந்த வேலையும் பார்க்கல, நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இல்லை, ரொம்ப 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 தத்தியாக நீங்கள் இருக்கீங்கன்னா கூட உங்கள் செல்ஃப் கான்செப்ட், நான் எப்பவுமே டிசிப்ளினான பர்சன், நான் எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்டான பர்சன், நான் எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ்டான பர்சன்ற ஒரு செல்ஃப் கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நிஜமாவே உங்களுக்கு செல்ஃப் கான்செப்ட் இருக்குன்னா இப்போ நான் சொன்னது நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தத்தியாக உட்கார மாட்டீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். உங்கள் செல்ஃப் கான்செப்ட் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சும்மா ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை வந்து நீங்கள் முடிக்காமல் இருக்க மாட்டீங்க. பிகாஸ் ஆக்ஷன் வில் பிகம் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, செகண்ட் ஸ்டெப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் ஸ்டெப்பை பற்றி பேசிடுவோம். அதாவது தேர்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ பற்றி பேசிடுவோம். ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் கான்செப்டை மாற்றின உடனே உங்களோட ஓல்டு அவேர்னஸ், உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டி உங்களை அட்டாக் பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஈகோ உங்களை அட்டாக் பண்ணும். என்ன தெரியுமா சொல்லும், நீ தான் வேலையே பார்க்கலையடா, அப்போ எதுக்கு நீ ஐ எம் டிசிப்ளின் சொல்லிக்கிற, நீ எந்த வேலையும் பார்க்க மாட்டேற அப்படின்னு உங்களை கில்ட் ட்ரிப் பண்ணும், உங்களை ஷேம் பண்ணும். ஏன்னா உங்கள் ஈகோக்கு நீங்கள் மாறுறது பிடிக்காது. ஓகே, ஸோ உங்கள் ஈகோ அப்புறம் உங்கள் ஓல்டு அவேர்னஸ் உங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டவுட், ஃபியர், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரும்போது யூ ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ உங்கள் ஓல்டு அவேர்னஸ் என்ன சொன்னாலுமே யூ மானிட்டர் யுவர் மைண்ட். ஓகே, உங்கள் செல்ஃப் கான்செப்டுக்கு அகேன்ஸ்டாக உங்கள் மைண்டில் என்ன தாட் வந்தாலும் என்ன எமோஷன் வந்தாலும் நீங்கள் அதை உங்கள் ஓல்டு அவேர்னஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் அது உங்கள் ஈகோன்னு ரியலைஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஈகோ வந்து என்னடா எந்த வேலையும் நீ பார்க்க மாட்டேற, எந்த விஷயமே நீ பண்ண மாட்டேறன்னு உங்களுக்கு கில்ட் பண்ணும்போது ஐ ஆம் டிசிப்ளின், நீ யாரை சொல்கிறதுக்கு உங்கள் ஈகோவை அடிச்சு தோத்தணும். ஓகே, நீ யாரை சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட நீ பேசிக்கலாம், நான் என் கூட நான் பேசிப்பேன். ஓகே, ஸோ நீ யார் சொல்கிறதுக்கு ஐ ஆம் டிசிப்ளின். வெளில நடக்கிறத வச்சு நான் உள்ளுக்குள்ளே என்ன நான் யாருன்னு டிசைட் பண்ண முடியாது, நான் டிசைட் பண்ணவும் மாட்டேன். ஐ ஆம் டிசிப்ளின். நான் என்ன பண்ணுறேன் பண்ணலாம் இல்லை, ஐ ஆம் டிசிப்ளின், ஐ ஆம் கன்சிஸ்டன்ட், ஐ ஆம் ஃபோக்கஸ்ட். அதான் என்னோட ஐடென்டிட்டி, அதான் என்னோட ஃபவுண்டேஷன், அதான் என்னோட செல்ஃப் கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன இந்த செல்ஃப் கான்செப்டுக்கு அகேன்ஸ்டாக என்ன தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்தாலுமே யூ கீப் மானிட்டரிங் யுவர் மைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் யுவர் ஈகோ தட் இஸ் ட்ரைங் டு சாபட்டாஜ் யூ. உங்கள் ஈகோ தான் உங்கள் சாபட்டாஜ் பண்ண ட்ரை பண்ணுது. பிகாஸ் எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒரு வகையாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஈகோவை. ஸோ நீங்கள் சடனாக சேஞ்ச் ஆகுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் ஈகோக்கு அது பிடிக்காது. பிகாஸ் ஈகோ என்ஷூர்ஸ் யுவர் சர்வைவல். உங்கள் ஈகோக்கு நீங்கள் சர்வைவ் ஆகணும், நீங்கள் உயிரோடு இருக்கணும். அதுதான் ஈகோட வேலை, அதான் ஈகோட டாஸ்க். நீங்கள் சடனாக மாறுறீங்கன்ற பட்சத்தில் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு வகையாக இருந்திருக்கீங்க, அப்படி இவ்வளோ நாளாக நீங்கள் உயிரோடு இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஈகோக்கு ஓகே இவ்வளோ நாளாக உயிரோடு இருந்திருக்காங்க, அப்போ இவன் சடனாக மாறினா அப்போ இவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமான்னு உங்கள் ஈகோ பயப்பட ஆரம்பிச்சு உங்களோட பிஹேவியர் சேஞ்சை அதை மாற்ற ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ உங்கள் ஈகோக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் உயிரோடு இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். பிகாஸ் யுவர் ஈகோ வாண்ட்ஸ் யூ டு சர்வைவ். பிகாஸ் இன்னும் நம்ம மைண்டுக்கு இன்னும் அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷனோட மைண்ட் தான் நம்ம மைண்டும் பெருசாக ஒன்றும் எவால்வ் ஆகலை. அந்த ப்ரைமல் மைண்ட் தான் நம்மளுக்கும் அதே ப்ரைமல் மைண்ட் தான் இருக்குது. ஓகே, ஸோ யுவர் ஈகோ டசன்ட் வாண்ட் யூ டு சேஞ்ச். ஸோ நீங்கள் ஆஸ் அ கான்ஷியஸ்னஸ், ஆஸ் அவேர்னஸ், பி மைண்ட்ஃபுல், யூ மானிட்டர் யுவர் மைண்ட். ஸோ தாட்ஸ் வரும், நீ தான் வேலையே பார்க்கலையே, வேலையே பார்க்காம நீ என்னடா வந்து உட்காந்து ஐம் டிசிப்ளின் சொல்லிட்டு இருக்க, நீ அப்பெல்லாம் கிடையாதுடா. ஆர் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனை கம்மி பண்ணும், மோட்டிவேட்டும் உங்களை பண்ணாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கராக உங்கள் ஓல்டு அவேர்னஸ் உங்கள் ஈகோ இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ மைக் டைசனை ஃபைட் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரூஸ்லியை ஃபைட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அவேராக இருக்கணும். ஓகே, அவன் வந்து நம்ம அடிக்க போகிறான், ரைட் ஹூக் பண்ண போகிறான், அப்பர் கட் பண்ண போகிறான், நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், நம்ம எப்படி டாச் பண்ணணும் அப்படின்னு யூ ஹேவ் டு நோ. எதுவுமே தெரியாமல், ஈகோட ஒர்க்கிங்ஸ் தெரியாமல், ஓல்டு அவேர்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமல் சும்மா கண்ணை மூடிட்டு ரிங்கோட போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் சொல்லும் போது புரிஞ்சுக்கோங்க, ஈகோ அண்ட் ஓல்டு அவேர்னஸ் வில் ட்ரை டு சாபட்டாஜ் யூ. ஓகே,
ப்ரொக்ராஸ்டினேஷன் நிறைய பேர் வந்து அதை விட்டு வெளில வரதுக்கு முடியாதுக்கான காரணம் உங்களுக்கு ஈகோ தான். ஓகே, ஸோ வென்எவர் யூ ட்ரை டு சேஞ்ச், நீங்கள் வந்து ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்து நான் சால்வ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா இட் வில் நாட் பி சஸ்டைனபிள், பிகாஸ் யுவர் ஈகோ வில் வின். இன்டர்னலாக உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டுமே எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்டர்னல் ஒர்க் பற்றி பேசியாச்சு, இப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க். ஸோ யூ ஹாவ் டு பில்ட் யுவர் செல்ஃப் ட்ரஸ்ட் ஆஸ் வெல். நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டாஸ்க்கை முடிக்க போகிறேன், நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் செட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் do you actually finish it? ஓகே, பிகாஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களை நம்பலை, யூ டோன்ட் ஹேவ் செல்ஃப் ட்ரஸ்ட். உங்களுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு செல்ஃப் ட்ரஸ்ட் சுத்தமாக கிடையாது. முதல்ல அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, செல்ஃப் ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை நோட் பண்ணிக்கும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கிட்டு ஓகே நிதிஷ் இந்த வேலையை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கான், ஆனால் அந்த டைம் பண்ணும்போது நான் அதை செய்யலைன்ற பட்சத்தில் ஓகே நிதிஷ் ஒரு வார்த்தையை சொன்னால் அவன் வார்த்தைக்கு அவன் கட்டுப்படல, அவன் வந்து அதை கண்டுக்காமல் விட்டான். ஸோ நிதிஷ் அவன் என்ன செட் பண்ணுறானோ அவன் கண்டுக்காமல் விட்டுருவான் அப்படின்ற உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரெயின் ஆகிடும், அது நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்கு தரீங்க, ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களே உங்களுக்கு வந்து ஓகே இதை நான் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு வேர்டு கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அந்த வேர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ டு பில்ட் செல்ஃப் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பில்ட் பண்ணி ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை நம்ப ஆரம்பிக்குது அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்குற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யூ நீட் டு பில்ட் யூர் செல்ஃப் ட்ரஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈஸியாக நீங்கள் இதை பில்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்லீப் டெய்லி வந்து நீங்கள் வந்து 12 மணிக்கு தூங்குறீங்கன்ற பட்சத்தில் யூ சே நான் 11:45 தூங்க போகிறேன். ஓகே, அண்ட் கண்டிப்பாக 100% இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, பிகாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். ஓகே, திருப்பி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 2வது மார்க். இப்போ ஸ்லீப் வந்து நீங்கள் 11:45 நீங்கள் தூங்க போகிறேன்னு சொல்லி தூங்கிட்டீங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் செட் பண்ணுறீங்க காலைல ஏந்த உடனே நான் வந்து என்னோட பெட்டெல்லாம் கிளியர் பண்ணி, என்னோட பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சு பெட்டை கிளியர் பண்ணி நான் வந்து என்னோட ரூமை வந்து ஆர்கனைஸ்ட் அண்ட் டைடியாக வச்சுக்க போகிறேன். ஸோ டைடி மை ரூம். இது வந்து ஒரு சின்ன டாஸ்க். ஓகே, இதுக்கு டைம் எடுக்க போகிறதில்ல, இது வந்து ஒரு 5 minutes எடுக்கும். ஓகே, ஸோ திருப்பி உங்களுக்கு இன்னொரு மார்க், இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ லெட்ஸ் சே தட் இதை ரெண்டுமே நீங்கள் பண்ணல. ஓகேவா, அப்போ இந்த 2 மார்க்குமே அழிஞ்சிடும். ஓகே, நீங்கள் மேலும் 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 வந்து நீங்கள் வந்து சொல்கிற டாஸ்க்லாம் பண்ணாமல் இருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வருஷ கணக்காக எவ்வளோ வருஷம் இல்லை மாத கணக்காக வந்து உங்களுக்கு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ வாட்டி நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது நீங்கள் விஷயத்த பண்ணாமல் இருக்கீங்க. லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் 7 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் 7 மணிக்கு போகல, நீங்கள் பங்க்சுவலாக இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் காப்பாற்றலைன்னா ஒரு மார்க் ஆட் ஆகும். எதுக்கு இந்த மார்க்கு? நிதிஷ் அவன் சொன்ன விஷயத்தை காப்பாற்ற மாட்டான். ஓகே, ஸோ உங்கள் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தங்கராஜ். ஸோ தங்கராஜ் வந்து அவன் சொன்ன ஒரு விஷயத்த அவன் ஃபாலோ பண்ண மாட்டான், அதுக்கு ப்ரூஃப் இதான் இந்த ஒரு இன்சிடென்ட். அந்த மாதிரி எவ்வளோ இன்சிடென்ட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் விட்டுருக்கீங்க, அது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நோட் பண்ணணும். ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கடைசி வரைக்கும் தூங்காது. நீங்கள் பிறந்தலேருந்து நீங்கள் சாக போகிற வரைக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் 24/7 ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் தூங்க போகுது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்க போகல. ஓகே, ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயம் என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பண்ணாமல் விடுறீங்களோ உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட் அடி வாங்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நெகட்டிவ் மார்க்கிங்லாம் நம்ம வெளில எடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் டார்கெட் செட் பண்ணி அதை நீங்கள் முடிக்கிற பட்சத்தில் ஒன்று ஒன்றா கிளியராக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் மேலும் 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 நீங்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ப்ரூஃப் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நிதிஷ் வந்து அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டே வரான், அவன் எந்த விஷயம் எந்த டாஸ்க்கை பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த டாஸ்க்கை அவன் பண்ணிடுறான். ஸோ நிதிஷ்க்கு வந்து செல்ஃப் ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போலாம் நான் எந்த டாஸ்க்கு பண்ணணும்னு நினச்சாலுமே என் அறியாமையே அதில் பண்ணி முடிச்சிடுறேன். ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு இடமே இல்லை, பிகாஸ் நான் அவ்வளோ ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்குன்னு. ஓகே, ஸோ நீங்களும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? இந்த சின்ன சின்ன விஷயம், பெரிய டாஸ்க்கை நான் பண்ணாதான் வந்து ப்ரூஃப்னு கிடையாது, சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் இட் இஸ் ஈக்குவலி வேலிட். ஓகே, ஸோ உங்கள் ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டைமில் நான் தூங்க போகிறேன்னா இருக்கட்டும், இந்த டைமில் நான் ஏந்துப்பேன்னு சொல்லிக்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா பங்க்சுவலாக போகிறது,
ஆர் வந்து வேற யாருக்கா நீங்கள் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க, அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறது, நீங்களே உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிறது. இது அது பெரிய டாஸ்க்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சின்ன டாஸ்க்காக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ பில்ட் செல்ஃப் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் செல்ஃப் ட்ரஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அண்ட் என்னதான் உங்கள் தேவையில்லாத தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்தால் அது ஈகோன்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷனை சால்வ் பண்ணிடலாம். தட் இஸ் ஹவ் யூ சால்வ் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ சின்ன டாஸ்க்லேருந்து ஆரம்பிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் கான்செப்ட் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் யுவர் செல்ஃப் பை கிவிங் யுவர் செல்ஃப் ஸ்மால் டாஸ்க். சின்ன டாஸ்க் கொடுத்துக்கோங்க, அந்த டாஸ்க்கை முடியும். அண்ட் உங்கள் செல்ஃப் ட்ரஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி வளரும். அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து நீ வந்து உருப்பட மாட்டே, நீ வந்து டிசிப்ளின்லாம் கிடையாது, நீ கன்சிஸ்டன்ட்லாம் கிடையாது அப்படின்னு வந்து உங்கள் ஈகோ சொல்லும் போது அதெல்லாம் கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும்ட்டு யூ ரீஇன்ஃபோர்ஸ், யூ ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் த ட்ரூத், யூ ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ சால்வ் ப்ரொக்ராஸ்டினேஷன். அண்ட் நெக்ஸ்ட் அடிக்ஷனுக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வேற என்ன, ஸோ அடிக்ஷனுக்கு தான் நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்பெசிஃபிக் அடிக்ஷன்ஸ், அதாவது ஃபோன் அடிக்ஷன், பான் அடிக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் இந்த 3 விஷயத்தை வந்து நான் வந்து மெம்பர்ஷிப்பில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஜென்ரல் அடிக்ஷன் வீடியோ வந்து சேனலில் வந்துடும் அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் அடிக்ஷன்ஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப்பில் வந்துடும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ரீ வீடியோஸ் பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் மீ. ஐ வில் see you in another video.